எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். ஒரு 23 வயது இளைஞருங்க. அவரு என்ன கம்ப்ளைண்டோட வராருன்னா, அவருக்கு வலது பக்கம் வயிற்று பகுதியில வலி வருது. இதான் அவரோட கம்ப்ளைண்ட். தொடர்ந்து இந்த வலி இருந்துகிட்டே இருக்கு. சில சமயம் குறையுது, சில சமயம் அதிகமாகுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்பயாவது சிறுநீர்ல வெளிர் இளஞ்சிவப்பு நிறத்துல சிறுநீர் போற மாதிரி இருக்கு. அதாவது ரத்தம் கலந்த மாதிரி இருக்கு. ஆனா இது ரொம்ப ரேரா, எப்பயாவது 2 வாரத்துக்கு ஒரு தடவை, எப்பயாவது இந்த மாதிரி ரொம்ப அரிதாக நடக்கக்கூடிய விஷயம். இந்த 2 கம்ப்ளைண்டோட வராரு கிளினிக்கு. இந்த வலது பக்க வயிற்று வலிங்கிறது எப்போ அதிகமாகும் அப்படின்னா, ஏதாவது அதிகமாக வேலை செய்கிறாங்க, உடல் உழைப்பு அதிகமாக இருக்குது, இல்லை நீண்ட நேரம் நிற்க வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னா, இந்த நேரங்களில் அவரோட வலது பக்க வயிற்று வலி அப்படிங்கிறது அதிகமாகுது. மற்றபடி ஹிஸ்ட்ரி கேட்கும்போது வேற ஏதாவது அடிபட்டுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. வேறு ஏதாவது தொற்றுக்கள், யூரினரி தொற்றுகள், சிறுநீர் தொற்றுக்கள் மாதிரி ஏதாவது யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கிறது, வலி இருக்கிறது, வலி பரவுறது போன்ற விஷயங்கள் ஏதாவது இருக்கான்னு கேட்கும்போது அந்த மாதிரி எதுவும் கிடையாது. யூரின் போகும்போது நார்மலா சிறுநீர் போகும்போது போக முடியுது. வேற எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது. காய்ச்சல் கிடையாது, குளிர் கிடையாது. குடும்பத்தில் வேற யாருக்காவது இதே மாதிரி, அதாவது இதை கேட்கும்போது ஏதோ சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மாதிரி தெரியுது. அதனால குடும்பத்துல வேற யாருக்காவது சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கா, பிறவி குறைபாடுகள் ஏதாவது இருக்கா அப்படின்லாம் கேட்கும்போது அதெல்லாம் எதுவுமே இல்லைங்கிறாரு. அப்பா அம்மா 2 பேருமே பக்கத்து உறவினர் கிடையாது. அதாவது அத்தை பொண்ணு மாமா பொண்ணுன்னு கல்யாணம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி க்ளோஸ் ரிலேட்டிவ் கிடையாது. அவங்களாம் தூரத்து உறவினர்கள் தான். அதனால கன்சாங்குனஸ் மேரேஜ் கிடையாது. மற்றபடி பேஷண்ட் பார்க்கறதுக்கு நல்ல ஹெல்த்தியா தான் இருக்கிறாரு, இளைஞர் இல்லையா. அதனால அவரோட பிபி, ரத்த அழுத்தம் மெஷர் பண்ணி பார்க்கும்போது நார்மலா இருக்கு. இதய துடிப்பு நார்மலா இருக்கு. வயிற்று பகுதியை தொட்டு எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது வயிற்று பகுதியில கட்டி மாதிரி தென்படுதா, வயிற்று அழுத்தும் போது வலி உண்டாகுதா அப்படின்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நார்மலா இருக்காரு. குறிப்பா வயிற்று பகுதியில பெரிதாகி இருக்கா, ஏதாவது உறுப்புகள் பெரிதாகி இருக்கா, கல்லீரல் மண்ணீரல் எல்லாம் பெரிதாகி இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு காஸ்டோவெர்டிபிரல் ஆங்கிள்னு சொல்லிட்டு நம்ம இந்த பகுதியில எல்லாம் அழுத்தி பார்ப்போம், தொட்டு பார்ப்போம். எல்லாமே நார்மல். யூரின் வெளிவர பாதம் முதற்கொண்டு ஃபுல்லா எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். அதனால எக்ஸ்ட்ரா ஜெனிட்டேலியா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்குறோம். சிறுநீர் வரக்கூடிய பாதை, அவரோட விதைப்பை, டெஸ்டிஸ்லாம் இருக்கா, எல்லாமே பார்க்குறோம். எல்லாமே நார்மல்ங்க, எவ்ரிதிங் இன் பிளேஸ். இப்போ ரத்த டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம், சிறுநீரக டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம். இப்போ சிறுநீரக டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம யூரியா, கிரியேட்டினின் இதெல்லாம் அதிகமாக இருக்கான்னு பார்ப்போம். இதெல்லாம் நார்மல் லெவலில் தான் இருக்குது. கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்குது. அதாவது சிறுநீரில் புரதங்கள் போகுதா, புரோட்டீனூரியா, புரதங்கள் வெளியேறுதா அப்படின்னு பார்ப்போம். அதெல்லாம் இல்லை. ஆனால் அக்கேஷனல் ஆர்பிசின்னு சொல்லுவோம். கொஞ்சம் கொஞ்சம் அந்த சிகப்பு அணுக்கள் கொஞ்சம் பார்க்க முடியுது. ஆக மொத்தம் இவங்களோட ஹிஸ்ட்ரி, வரலாறு, பேஷண்ட்டோட வரலாறு, பேஷண்ட்டை டெஸ்ட் பண்ணி பார்த்தது, ஃபிசிக்கலாக டெஸ்ட் பண்ணி பார்த்தது, பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தது, யூரின் டெஸ்ட் பண்ணி பார்த்தது, இது எதுலையுமே நம்மளால பிரச்சனை எதையும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ சிறுநீரகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் நம்மளால ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்கு. இருந்தாலுமே சிறுநீரகத்தில் ஏதாவது கல் இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்ததுனால அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் டெஸ்ட் மட்டும் எடுத்து பார்க்கலான்னு தோணுச்சு. எடுத்து பார்த்தாங்க. அப்போ நம்ம ஸ்கேன் டெஸ்ட்ல என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு வயிற்றோட 2 பக்கமும், அதாவது கொஞ்சம் முதுகு பக்கமா 2 இடத்துல 2 சிறுநீரகங்கள் இருக்க வேண்டிய இடத்துல, வலது பக்கம் சிறுநீரகம் இருக்க வேண்டிய இடத்துல எம்டி ஸ்பேஸ், எம்டி ரீனல் ஃபோசா அப்படின்னு சொல்லுவோம். சிறுநீரகமே வலது பக்கம் இல்லை, இடது பக்கம் மட்டும்தான் சிறுநீரகமே இருந்திருக்கு. இது அவர் வாழ்க்கையில் எடுக்கப்பட்ட முதல் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அப்படிங்கிறதுனால முதல்ல இப்பதான் அவருக்கு இந்த பிரச்சனை தெரிய வருது. அதாவது அவருக்கு இருக்கக்கூடியது ஒரு சிறுநீரகம் மட்டுமே, 2 சிறுநீரகம் கிடையாது. இப்போ வலது பக்கம் சிறுநீரகம் கிடையாது, இடது பக்கம் உள்ள சிறுநீரகம் வழக்கத்தை விட கொஞ்சம் பெருசா இருக்கு. 14 சென்டிமீட்டர் அப்படிங்கிற சைஸ்ல கொஞ்சம் பெருசா இருக்கு. சிறுநீரகத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபில்ட்ரேஷன் காலிசஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கு, வழக்கத்துக்கு மாற கொஞ்சம் பெருசா இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வலது பக்கம் இல்லாததுனால இடது பக்கம் சிறுநீரகம் வலது பக்கத்தோட வேலையை சேர்த்து செய்யறதுனால கொஞ்சம் பெருசா இருக்கு. அது இந்த 23 வருடமா அவருக்கு உழைச்சிருக்கு. அந்த உழைப்புனால அது கொஞ்சம் பெருசாயிடுச்சு. மற்றபடி நல்லா வேலை செய்யுது அப்படிங்கிறது தான் காட்டுது. ஏன்னா யூரியா டெஸ்ட், கிரியேட்டினின் டெஸ்ட், சிறுநீரகத்தில் புரதம் போறது, இது எல்லாமே எதுவுமே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிறுநீரகம் ப்ராப்ளம் இல்லை. நீங்க கேட்கலாம், கொஞ்சமா ரத்த சிகப்பணுக்கள் போச்சேன்னு. அது இன்சிக்னிஃபிகண்ட். அதாவது சிறுநீரகத்துக்கு இதுக்கும் பிரச்சனை கிடையாது. அவருக்கு கொடுக்கப்பட்டது மாத்திரை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு சாதாரண பாராசிட்டமால் மாத்திரைகளுக்கே அவரோட வயிற்று வலி குறைஞ்சிடுச்சு. அதாவது என்ன அர்த்தம்னா, இது வேற ஏதோ பிரச்சனை, சிறுநீரகத்தினால அந்த வயிற்று வலி வர கிடையாது. பொதுவாக இந்த அஜீரண கோளாறு, கேஸ் ட்ரபிள், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வரும் இல்லையா வயிற்று வலி, அந்த மாதிரி வயிற்று வலியாக தான் இது இருக்கு. அதனால தான் உங்களுக்கு ஒரு சாதாரண பாராசிட்டமால் மாத்திரை கேட்குது. இப்போ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி தெரியலைனாலும் எதுக்கு ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கறது சேஃப்டி. எதுக்காக எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறோம்
பண்றோம் அப்படின்னா, ஒருவேளை அது இருக்க வேண்டிய இடத்துல சிறுநீரகம் இல்ல ரீனல் ஃபோர்ஸால, ஒருவேளை சில சமயம் நம்மளோட அப்டாமன்ல வேற எங்கேயாவது இருக்கலாம், அது நகர்ந்து போயிருக்கலாம். இது பிறவியிலிருந்து நடக்கக்கூடிய விஷயம். அதனால இது டெவலப் ஆகும்போதே, அம்மாவோட வயிற்றில் டெவலப் ஆகும்போதே வேற பக்கமா எங்கேயாவது உள்ளார காணாம போகலாம் கிட்னி. ஆனா இருக்கணும். அந்த மாதிரி எக்டோபிக் கிட்னின்னு சொல்லுவோம். இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம வேற இடத்துல இருந்துச்சுன்னா அப்படிங்கிறதுக்காக டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சிறுநீரகம் டோட்டலா இல்ல வலது சைடு. அதுக்கப்புறம் இப்போ 23 வயசு. அடுத்த பேஷண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, அடுத்து என்ன, என்னோட ஒரு சிறுநீரகம் போதுமா அப்படிங்கிறது தான் டாக்டர்கிட்ட அவர் கேட்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி இல்லையா? கண்டிப்பா போதும். அந்த ஒரு கிட்னி வச்சு நல்லபடியா அதை பாதுகாத்துக்கிறதா எந்த பிரச்சனையும் இல்லாம நாட்களை ஓட்டலாம். இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது சில விஷயங்கள். அதாவது ரொட்டீன் ஃபாலோ அப் இவர் பண்ணணுங்க. அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கிரியாட்டினின், யூரியா, சிறுநீர்ல புரதம் வெளியேறுதா, இந்த டெஸ்ட்டுகள் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலா இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒரு கிட்னி அப்படிங்கிறது நம்மளுக்கு 2 கிட்னிக்கும் சேர்த்து வேலையை செய்யறதுனால அது நல்லபடியாவே வேலை செய்யும். ஆனா அதை பாதுகாக்கிறது முக்கியம். இப்ப நீங்க விளையாடக்கூடிய சாதாரண விளையாட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல கூட இடித்து விளையாடக்கூடிய விளையாட்டு இருக்கு. வாலிபால், ஃபுட்பால், கிரிக்கெட்ல கூட சில சென்ஸ் கீழே உழுக வேண்டிய தேவை இருக்கு. இந்த மாதிரி விளையாட்டுக்கள்லாம் இந்த இளைஞர் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இருக்கிறது ஒரு கிட்னி, அதை எங்கேயாவது தேவையில்லாம அடிபட்டுக்கிட்டோம்னா பிரச்சனை பெருசாகுங்கிறதுனால தேவையில்லாத கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் விளையாடக்கூடாது. ஆனா அதுக்காக எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கக்கூடாது, எக்ஸசைஸ் பண்ணணும். ரெண்டாவது முக்கியமான அட்வைஸ், மெடிக்கல்ல இருந்து இவரா போய் மாத்திரையை வாங்குறதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, செல்ஃப் மெடிகேஷன். இது கட்டாயம் பண்ணக்கூடாது. ஏன்னா பல மாத்திரைகளுக்கு நெஃப்ரோடாக்சிசிட்டிங்கிற ஒரு சைடு எஃபெக்ட், பக்க விளைவுகள் உண்டு. அதனால மெடிக்கல்ல எல்லாருக்கும் அந்த நாலேஜோட இவருக்கு ஒரு கிட்னி இருக்குங்கிறதுக்காக அந்த நாலேஜோட கொடுக்குறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால தேவையில்லாம நீங்களா செல்ஃப் மெடிகேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அட்வைஸ் அவருக்கு கொடுத்தாச்சு. குறிப்பா வலி மாத்திரைகள், வலி நிவாரணி மாத்திரைகள் ஏதாவது ஒரு கண்டிஷனுக்கு வலி மாத்திரையை வாங்கி போட்டுக்கிறது நம்மள பல பேருக்கு சர்வசாதாரணம். ஆனா ஒரு கிட்னி இருக்கிறவங்க இந்த விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா வலி நிவாரணி மாத்திரைகளுக்கு சிறுநீரகத்தை செயலிழப்பு செய்யக்கூடிய பக்க விளைவு உண்டுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்றேன். இவருக்கே இந்த பேஷண்ட்டுக்கு ஏன் பாராசிட்டமால் கொடுத்தோம், எந்த ஒரு வழியா இருந்தாலும் இந்த பாராசிட்டமால் தான் இருக்கிறதுலேயே சிறுநீரகத்தை பாதிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய மற்ற எல்லா வலி நிவாரணி மாத்திரைகளுக்கும் நம்ம சிறுநீரகத்தை பாதிக்கக்கூடிய பக்க விளைவு உண்டு. அதனால இந்த விஷயத்தை அவர் ஃபாலோ பண்ணணும். இளைஞருங்கிறதுனால பைக் ஓட்டுவாரு. பைக் ஓட்டும்போது பைக்குங்கிறதே முடிஞ்ச அளவு தவிர்க்கணும். அவரோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் கண்டிஷனை பொறுத்து கார்ல போறது சேஃப், பட் காரோ பஸ்ஸோ ஓகே. ஒருவேளை பைக்ல போயாக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். அடுத்து மற்ற விஷயங்கள்லாம் 2 சிறுநீரகம் இருந்தாலும் சரி, ஒரு சிறுநீரகம் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய பொதுவான அட்வைஸ் தான். அவங்க சிறுநீரகத்தை பாதுகாக்க என்னென்ன பண்ணணும், எடை குறைவா வச்சுக்கணும், அதாவது நார்மல் லெவல்ல வச்சுக்கணும், எக்ஸசைஸ், வாக்கிங் இதெல்லாம் ரெகுலரா பண்ணணும். உணவுல 1 கிட்னி டயட் அப்படின்னா அது என்ன உணவுனா, உப்பு, ஃபர்ஸ்ட் சால்ட், உப்பு அதிகமுள்ள உணவுகளை தவிர்க்கிறது முக்கியம். அப்படிங்கும்போது இந்த இளைஞர் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றது அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணணும். வெளியில தின்பண்டங்கள் வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். எண்ணெயில் பொரித்த உணவுகளை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் கொழுப்புகளும் இருக்கும், உப்பு இருக்கும். சுவை, நம்ம நாக்கு தூண்டி நம்ம சுவை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நம்மளுக்கு ஆகாது. ஊறுகாய், அப்பளம் இதெல்லாம் ஆகாது. ஈவன் புரதங்கள் கூட அளவான முறையில பேலன்ஸ்டு சரிவிகித உணவு முறை படி எவ்வளவு எடுத்துக்கணுமோ அவ்வளவுதான் புரதங்களுமே எடுத்துக்கணும். கொய்யாப்பழம், அன்னாசி, பப்பாளி, ஆரஞ்சு, மாதுளை, ஆப்பிள், எலுமிச்சை இந்த மாதிரி பழங்கள்லாம் ரெகுலரா சாப்பிடணும். வாழைப்பழம், வாழைத்தண்டு, வாழைக்காய், கீரை வகைகள் இதெல்லாம் கிட்னி செயலிழப்புலாம் எதுவும் இல்லை அப்படின்னா சாப்பிடலாம். ஆனா ஒருவேளை கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுற மாதிரி தெரியுது, புரதங்கள்லாம் கொஞ்சம் சிறுநீரில் வெளியேறுது, லைட்டா கிரியேட்டின் அதிகரிச்சிருக்கு, அப்போ கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம். பொட்டாசியம், ஆக்சிலேட் சத்துக்கள்லாம் நம்ம கிட்னியால் அப்போ ஃபில்டர் பண்ணுறது கொஞ்சம் சிரமப்படும். ஃபெயிலியருக்கு நோக்கி போகும்போது அப்போ தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இது. வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பழம், கீரைகள், ஈவன் புதினா, கொத்தமல்லி கூட கீரை வகையை சேர்ந்தது தானே. இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. மற்றபடி காய்கறிகள் எல்லாமே சாப்பிடலாம். பீன்ஸு, புடலங்காய், வெண்டைக்காய், பீர்க்கங்காய், அவரைக்காய் எல்லாமே சாப்பிடலாம். பால் கொஞ்சமாக சாப்பிடலாம். குறிப்பாக தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அதிக கொழுப்பு, உப்பு இது தவிர்க்கணும். இனிப்பையும் முடிஞ்சா தவிர்க்கணும். புரதங்கள் சரிவிகித முறைப்படி எடுத்துக்கணும். ஸ்ட்ரெஸ் அளவுகளை குறைக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும். இதுதான் ஒரு ஹெல்த்தி டயட் பேட்டர்ன். ஒரு கிட்னி வச்சு இதை நம்ம சமாளிக்க முடியும். அதாவது பிறவியிலிருந்தே சிறுநீரகம் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு கிட்னி காம்பன்சேட் பண்ணும். ஆனா நம்ம சிறுநீரக தானம் அப்படின்னு கொடுக்கும்போது இன்னொரு கிட்னி கொஞ்சம் குறைவா தான் வேலை செய்யும். பார்த்து கவனமா நம்ம சிறுநீரகத்துக்கு பார்த்துக்கிறது, கிட்னி ஹெல்த்தி டயட்டை ஃபாலோ பண்றதுலாம் அப்போ முக்கியம், ரொம்ப முக்கியம். பொதுவாக சிறுநீரக செயலிழப்பை பொறுத்த வரைக்கும் 85 to 90% செயலிழப்பு ஏற்பட்டால் தான் நம்ம டயாலிசிஸை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இல்லைன்னா டயாலிசிஸ் எல்லாமே நம்மளால ஓட்ட முடியும். அதனால கவனமா பார்த்துக்கங்க. ஒரு சிறுநீரகம் இருக்கிறதுங்கிறது 1000ல் ஒருத்தருக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை. முன்னாடியே தெரிஞ்சு
தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதுக்கு ஏத்தாப்புல கவனமா இருந்துக்கலாம். இந்த விழிப்புணர்வு பதிவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி மருத்துவ வீடியோக்கள் தொடர்ந்து பாருங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.